எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவுக்கு முதன்மாதிரியான முதலமைச்சர். எதுல? கொள்ளையடிப்பதுல. வேற எதுல நீங்க சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறீங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. திருவாரூர் மாவட்டம் நல்லிலம் சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? நான் பேசி முடித்த பிறகு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பட்டியலுக்கு சொல்றேன். இதே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இந்த பகுதிக்கு வந்தா என்ன இந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில என்ன செஞ்சேன்னு சொல்லு. உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு நன்மை செய்ய. எதுவுமே செய்யலையே. 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு. அப்படியே நீட்டா வருவார், போட்டோ ஷூட், அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க, அப்படியே படம் வரும், அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு கதை. இப்படியே 4 வருஷம் ஓட்டிட்டார். போட்டோ ஷூட்லயே 4 வருஷம் ஓட்டிட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு இது பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுல மண்ணை பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், முதல்வரின் முகவரி திட்டம், இப்ப உங்களுடைய ஸ்டாலின், எல்லாம் ஒன்னேதான். பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறதா இந்த ஆட்சியுடைய சாதனை. பெரிய சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திரு உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்கார். இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி, இது மக்களுடைய கட்சி. அண்ணா திமுக அரசு உங்களுடைய அரசாங்கமா இருந்தது.